எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எலியான்ற ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசியும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு போட்டி வந்துச்சு. பாகால் தீர்க்கதரிசிங்க 450 பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒரே தீர்க்கதரிசி தான் இருக்கிறாரு. எலியா என்ற ஒரு மனுஷன் மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள போட்டி வந்ததுனால என்ன செய்கிறாங்கன்னா, 2 காலையே பலியிடுவோம், எந்த தெய்வம் வானத்திலிருந்து அக்கினி இறக்குதோ அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள போட்டி இருந்துச்சு. பாகால் தீர்க்கதரிசிங்க என்ன செய்கிறாங்கன்னா, காலையிலிருந்து மதியம் வர அவங்க தெய்வத்தை கும்பிடுறாங்க, அப்புறமா கத்துறாங்க, கூக்குரல் இடுறாங்க, அப்புறமா அழுகுறாங்க, கூப்பிடுறாங்க, குதிக்கிறாங்க. ஒன்றுமே நடக்கலை. வானத்திலிருந்து அக்கினியும் இறங்கவே இல்லை. இதை எலியா தீர்க்கதரிசி பார்த்துட்டே இருக்கிறாரு. இவ்வளவு நேரம் நீங்கள் கூப்பிட்டீங்க, ஒன்றுமே நடக்கலை. இப்போ நான் என் தெய்வத்தை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு பலிபீடம் ரெடி பண்ண சொல்கிறாரு. பலிபீடத்தை ரெடி பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா வாய்க்கால்கள் அமைக்க சொல்கிறாரு. அந்த வாய்க்காலில் தண்ணீர் ஊற்ற சொல்கிறாரு. ஒரு வார்த்தை சொல்லி அவர் கூப்பிட்டார். அந்த வசனம் என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும், நீங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவாரி தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர், எங்களுடைய இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். Hear me, O Lord, hear me, that these people may know that thou art the Lord God, and that thou hast turned their heart back again. என்னன்னா, கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவாரி தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீங்க என்றும் இந்த ஜனங்க அறியணும். என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வானத்திலிருந்து அக்கினி வந்து பலிபீடத்தை நக்கி போட்டது அப்படின்னு வசனம் சொல்லுது. அற்புதம், அடையாளம், அதிசயம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. நம்ம கத்தி கூப்பாடு போட வேண்டிய அவசியம் இல்லை, கெஞ்ச தேவையில்லை, புலம்ப தேவையில்லை, அழுது போராடி வாங்க தேவையும் இல்லை. ஒரே ஒரு நம்ம முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணணும். அது மட்டும்தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் சமூகத்தில் நம்மளாம் போராட தேவையில்லை, முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணவே போதும். என்ன அற்புதம் வேண்டும், என்ன அதிசயம் வேண்டும், என்ன அடையாளம் வேண்டும், உடனே கொடுக்க வல்லமை உள்ள தேவன் அவர். எதிர்பார்ப்பது நீங்கள்